மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக அரசு சிறுபான்மை மக்கள் மீது அதிக அக்கறை செலுத்தி வருவதாக முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். அராஜக திமுகவை ஒழிக்க தேர்தல் மூலம் பாடம் புகட்ட வேண்டும் எனவும் வேண்டுகோள். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் பரப்புரை. கடனை தள்ளுபடி செய்த காலம் போய் விவசாயிகளை தள்ளுபடி செய்யும் ஆட்சி நடைபெறுவதாகவும் வேதனை. தமிழகம் முழுவதும் புத்தாண்டை ஒட்டி கோவில்களில் வரிசையில் நின்ற மக்கள் சிறப்பு வழிபாடு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் புத்தாண்டு வாழ்த்து. நீர்நிலைகளை தூர்வாராததால் தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தினகரன் குற்றச்சாட்டு. ஆற்று மணலை விற்கக்கூடாது என பரமக்குடியில் பரப்புரை செய்த கமல்ஹாசன் வேண்டுகோள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஓரடுக்கு ஜிஎஸ்டி வரி நடைமுறைப்படுத்தப்படும் என ராகுல் காந்தி பிரச்சாரம். குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் ஏழைகளின் துயர் துடைக்க உதவும் எனவும் விளக்கம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அராஜக திமுகவை ஒழிக்க இந்த தேர்தல் மூலமாக பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் சிறுபான்மை மக்கள் நலன்கள் மீது அதிமுக அரசு அதிக அக்கறை செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் என்.ஆர். சிவபதியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள சுங்கச்சாவடி பகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அப்போது பரப்புரையாற்றிய அவர், காங்கிரஸ் கூட்டணியில் ஸ்டாலினை தவிர வேறு யாரும் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டார். ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தின்னு அறிவிச்சிட்டாரு. ஆனா அந்த கூட்டணி இருக்கிறவங்க யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ள, இந்தியாவில் இருக்கின்ற பல கட்சி தலைவரும் ராகுல் காந்தி பாரத பிரதமர் வேட்பாளர் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்தில் பேசிட்டு பொழுது மேகதாதுவை அணை கட்டுவேன் என்று சொன்னால் நம்முடைய நாட்டுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு விவசாய தொழிலாளியும் தமிழக மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும். இதேபோல் கரூர் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கரூர் பேருந்து நிலையம் அருகே கிருஷ்ணாபுரம் தொகுதிக்குட்பட்ட சித்தல வாய் பகுதியில் அதிமுகவின் சாதனைகளை விளக்கி மக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என பெருமைப்பட கூறினார். எல்லா குடும்பத்திற்கும் மின்சார கட்டணம் 100 யூனிட்டுக்கு மின்சார கட்டணம் இல்ல. இந்தியாவிலேயே வீடுகளுக்கு கொடுக்கப்படுகிற மின்சாரத்திற்கு கட்டணம் இல்லாமல் கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. 100 யூனிட் வரைக்கும் கட்டணம் கிடையாது. காப்பீட்டு அட்டை பெற்றோர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போய் இப்ப 2 லட்சம் வரைக்கும் சிகிச்சை பெறீங்க. இனி 5 லட்சம் வரைக்கும் தனியார் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறலாம். 5 லட்சம் வரைக்கும் நீ போய் தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறலாம். அந்த உதவி உங்களுக்கு செய்யப்படுகிறது. முன்னதாக அரவக்குறிச்சியை அடுத்த புங்கம்பாடி பகுதியில் தம்பிதுரையை ஆதரித்து பரப்புரையாற்றிய அவர், திமுகவின் செயல்பாடுகளால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்றும் கூறினார். மேலும் சிறுபான்மை மக்கள் நலன்கள் மீது அதிமுக அரசு அதிக அக்கறை செலுத்தி வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தண்ணி திறந்தவர்கள் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மேகதாது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுகின்ற பொழுது 63 டிஎம்சி தண்ணீர் தேக்க வேண்டிய சூழ்நிலை வருது. 63 டிஎம்சி தண்ணீர் தேக்கிவிட்டா தமிழகம் முழுவதும் பாலைவனமாகிவிடும். குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது, வேளாண்மைக்கும் தண்ணீர் கிடைக்காது. டெல்டா பாலசன விவசாயிகள் முழுவதும் இன்றைக்கு வறண்ட பிரதேசமாக ஆகிவிடும், பாலைவனமாகிவிடும். ஆகவே சிந்திக்க வேண்டும். அதே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை சொல்லி இருக்கின்றார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும், காவிரி மேலாண்மை கலைக்கப்படும். இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றதை அடுத்த கூட்டத்தில் சொல்லுங்கள்.
மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நாமக்கல் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் சின்ராஜை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக தேர்தல் அறிக்கையையும் திராவிட இயக்கத்தின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் சுட்டிக்காட்டி பேசிய அவர், அதிமுக, பாஜக, பாமக தேர்தல் அறிக்கைகள் முரண்பாடுகளின் மொத்த உருவம் என விமர்சித்தார். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்த காலம் போய் விவசாயிகளை தள்ளுபடி செய்யும் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய மு.க.ஸ்டாலின், மத்தியில் பாசிச ஆட்சி நடத்தும் பாஜகவையும் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஊழல் ஆட்சியையும் அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில மிக தெளிவா நாங்கள் பொறுப்புக்கு வருகிற போது மத்தியில நாம் விரும்புகிற ஆட்சி வருகிற நேரத்தில் என்னென்ன பணிகளை, என்னென்ன திட்டங்களை, சாதனைகளை செய்ய போறோம்னு தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக நாம் சொல்லி இருக்கிறோம். ஆக அந்த 22 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிற போது உறுதியா சொல்றேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியும் ஒரு வினாடி கூட ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக திமுக ஹீரோ, ராகுல் காந்தி சூப்பர் ஹீரோ, மோடி ஜீரோ அப்படின்னு அந்த நிலையில தான் இன்றைக்கு அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. இதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பொம்மைக்குட்டைமேடு என்ற பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பரப்புரையாற்றிய மு.க.ஸ்டாலின், பாஜகவின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பல்வேறு தொழில்கள் நலிவடைந்து விட்டதாகவும், ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தனி முட்டை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிப்பேன். அது உருவாகி இருக்கா? புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலே புதிய நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்களா? திருச்செங்கோட்டை சுற்றி ரிங் ரோடு அமைப்பேன் அப்படின்னாங்களே, ரிங் ரோடு அமைஞ்சிருச்சா? 37 எம்பிக்கள் வெற்றி பெற்று இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறாங்க? இதைத்தான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அரசு நீர்நிலைகளை முறையாக தூர் வாராததால் தமிழகத்தில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் ஞானசேகரை ஆதரித்து கீழ்பெண்ணாத்தூரில் தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்காக மோடி அரசு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விவசாயிகளும் வணிகர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளை முறையாக தூர் வாராததால் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நமது காவிரி தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருப்பது போல நமது நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாராமல் இந்த பழனிசாமியின் ஆட்சியில எல்லாவற்றையும் போட்டுவிட்டதால் இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் தத்தளிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையாக இருக்கின்ற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அச்சுறுத்துகின்ற விதமாகவும், இந்துக்கள் இந்தியாவிலே பெரும்பான்மையாக இருப்பதால் அவர்களது வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்கிறார். முன்னதாக செஞ்சியில் ஆரணி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தமிழனை ஆதரித்தும் தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மோடிக்கு பயந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரத்தில் அமமுக வேட்பாளர் கணபதியை ஆதரித்து பரப்புரை செய்து தினகரன், இந்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி அளித்தது தொடர்பான வழக்குக்கு பயந்தே அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்ததாக தெரிவித்தார். ஆற்று மணலை விற்கக்கூடாது என மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்.
ராமநாதபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் விஜயபாஸ்கர், பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் சங்கர் ஆகியோரை ஆதரித்து தனது சொந்த ஊரான பரமக்குடியில் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் மீது தேவையில்லாத திட்டங்களை மத்திய அரசு திணிப்பதாக கமல்ஹாசன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்க மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தான் விளையாடி திரிந்த வைகை ஆற்று மணல் எல்லாம் அள்ளப்பட்டு விட்டதாக கவலை தெரிவித்தார். ஆற்று மணலை விற்கக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தை கொள்ளை போடுமா, அவங்க மீத்தேன் குப்பையும் மத்த குப்பையும் போட்டிட்டு டெல்லி தலைநகரம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழகம் இந்தியாவின் தலைவாசலாக மாறும், இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற. மணல் ஆத்து மணல், நான் விளையாட்ட மணலை திருடி விற்கக்கூடாது. நான் இங்க குதிரை ஓட்டம் கத்துக்கிட்டது இந்த ஆத்து மணல்ல தான். விழுந்து போறேன்னு எடுத்துருக்கேன். இன்னைக்கு மணலே இல்ல, களிமண்ணாகி போச்சு. விருதுநகர் மக்களவை தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் முனியசாமியை ஆதரித்து அருப்புக்கோட்டையில் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது 24 கோடி ரூபாயை வெளிநாட்டில் முதலீடு செய்த முன்னாள் எம்பி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் திமுக வேட்பாளர் ஆ. ராசா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மோடி ஆட்சிக்கு வந்தால் இனி தேர்தல் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என விமர்சனம் செய்தார். மேலும் தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் ஆ. ராசா கேட்டுக் கொண்டார். சர்வாதிகார ஆட்சி, பாசிச ஆட்சி, மதவெறி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கத்தை வீட்டுக்கடித்துவிட்டு ராகுல் காந்தி தலைமையிலே ஒரு நல்லாட்சி வளர்வதற்கு மத்தியிலே ஒரு அரசு வர வேண்டும், மதச்சார்பற்ற அரசு. அதே போல மாநிலத்திலே மோடியை அண்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு நடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய ஊழல் ஆட்சியை ஒழித்துவிட்டு நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே ஒரு நல்லாட்சி மாநிலத்திலே. ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நம்மிடம் இருக்கும் கல்வி மையம் ஒரு வர்த்தக மையமாக மாறி வருவதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புரட்சிவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நீரும் சோறும் கொடுப்பதற்கான எந்த திட்டமும் மோடியிடமும் ராகுலிடமும் இல்லை என்றார். நாட்டின் முதல் குடிமகனுக்கு கொடுக்கப்படும் மருத்துவ சேவைகள் கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும், அதுவே சிறந்த ஆட்சி என தெரிவித்தார். ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசத்தின் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஊழல், எல்லாவற்றுக்கும் லஞ்சம் என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடாக இது மாறிவிட்டது. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற கல்வி முறை என்பது ஒரு வர்த்தக கூடாரமாக மாறி நிற்கிறது. எந்த வகுப்பில் சேர்ந்து என்ன பணம் கட்டி படித்தால் என்ன வேலைக்கு செல்லலாம், எவ்வளவு சம்பளம் வாங்கலாம் என்று ஒரு வர்த்தக மையமாக, ஒரு வியாபார கூடாரமாக நம் கல்வி நிறுவனங்கள் மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். குடும்ப அட்டைகள் மூலம் பெறப்படும் பொருட்களை படிப்படியாக நிறுத்துவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாக மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுரையில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேஷனை ஆதரித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் பொதுமக்கள் அனுபவித்த இன்னல்கள் ஏராளம். இனியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு தான் ஆபத்து என்றார். இரட்டை இலையில் ஓட்டு போடுவது நமக்கு நாமே தலையில் மண்ணை போட்டுக் கொள்வதற்கு சமமாகும் என கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்க வாங்கியிருக்கிற 36 விமானத்துக்கு உண்மையான வேலை பார்த்தா வெறும் 50,000 கோடி இருந்தா போதும். ஆனா அதுக்கு 76,000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின என்ன காரணம்? எனவே ஒரு விமானத்துக்கு 3 மடங்கு அதிகமா விலை கொடுத்து வாங்குறது தான் இந்த நாட்டுக்கு நீங்க செய்யற காரியமா? இதுதான் பாதுகாப்பா? உண்மையிலே நாங்க என்ன சொல்றோம்னா, நரேந்திர மோடி மீண்டும் வந்தா மிகப்பெரிய ஆபத்துக்கு இந்தியாவுக்கு அவரால்தான் வருமே தவிர வேறு யாராலையும் வராது.
அருப்புக்கோட்டையில் உள்ள குடிநீர் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறிய பிரேமலதா விஜயகாந்த் வாக்குகள் சேகரித்தார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக விருதுநகர் வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அருப்புக்கோட்டையில் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கைத்தறி நெசவாளர்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படும் எனவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என வாக்குறுதி அளித்தார். முன்னதாக விருதுநகர் மூலிப்பட்டி அரண்மனை முன்பு நடைபெற்ற கூட்டத்திலும் அவர் உரையாற்றினார். நமது எம்பி வேட்பாளராக அழகர்சாமி வெற்றி பெறும் பொழுது அமைச்சரோடு சேர்ந்து மத்திய மாநில அரசுகள் துணையோடு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து விருதுநகர் தொகுதி முழுக்க குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து வைப்போம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் உறுதியாக முதல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் தருகிறேன். அனைத்து சமுதாயத்தினரும் பயன்பெறும் வகையில் ஓரடுக்கு ஜிஎஸ்டி வரிமுறை நடைமுறைப்படுத்தப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் கோலாரில் நடைபெற்ற காங்கிரஸ் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது பாஜக அரசு அறிமுகப்படுத்திய 5 அடுக்கு ஜிஎஸ்டி வரிமுறை மோசமானது என தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஓரடுக்கு ஜிஎஸ்டி வரிமுறையாக மாற்றப்படும் என உறுதியளித்தார். வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவதாக கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நரேந்திர மோடி நிறைவேற்றவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக கூறிய வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியவில்லை என சுட்டிக்காட்டினார். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விடியற்காலை 4 மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டு தினம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இன்று பிறந்த விகாரி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழக ஆளுநர், முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ் கடவுளாம் முருக பெருமானுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் விடியற்காலை 4 மணிக்கே பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலையில் 4 மணி அளவில் வடபழனி முருகன் கோவிலுக்கு வந்தோம். தரிசனம் நல்லாக அமைந்தது. எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மயிலாப்பூர் லஸ் கார்னர் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற நவசக்தி விநாயகர் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டினை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் விகாரி வருஷம் நம்ம எல்லாருக்கும் நல்லபடியாக நல்லா மழை பெஞ்சு நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நவசக்தி விநாயகர் கோயிலேருந்து சொல்கிறேன். எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும்னு நம்புவோம். நம்ம பிள்ளையார்கிட்ட வேண்டினா கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் போய் நல்லபடியாக இருப்போம். நிச்சயமாக அது உறுதியான வார்த்தை அது. ஸோ இந்த திரும்பவும் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, தமிழ் புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் டுவிட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ்நாட்டில் உள்ள சகோதர சகோதரிகள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சியும் இன்பமும் செழிப்பும் வழங்கிட வேண்டிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி டுவிட்டரில் தமிழ் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டில் ஆசைகள் நிறைவேறட்டும், அனைவரின் வாழ்விலும் நலமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தக்கலை அருகே இளைஞரை நம்பி சென்ற பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் முளகுமூடு பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவி அங்குள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்துள்ளார். கடந்த மாதம் 19ஆம் தேதி தேர்வு எழுத சென்ற மாணவி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அச்சமடைந்த பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கட்டாத்துறையைச் சேர்ந்த ஜோஸ்பிளின் ராஜகுமாருடன் மாணவி பழகியது தெரியவந்தது. அவர்கள் இருவரும் கேரள மாநிலம் கோனி பகுதியில் இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து கேரளா விரைந்த போலீசார் ராஜகுமாரை கைது செய்து பள்ளி
பள்ளி மாணவியை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டபோது தினம்தோறும் புது உடைகள், விதவிதமான இருசக்கர வாகனத்தில் வந்ததால் பணக்கார வீட்டு இளைஞன் என்று நம்பி ராஜகுமாரை காதலித்ததாக மாணவி கூறியுள்ளார். இதனையடுத்து கேரளாவில் தனக்கு சொந்த வீடு இருப்பதாக கூறிய ராஜகுமார் அங்கு சென்று சொகுசு வாழ்க்கை வாழலாம் என மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி வீட்டிலிருந்த நகைகளை அள்ளி சென்ற மாணவி தேர்வு எழுதிய கையோடு ராஜகுமாரை கரம் பிடித்தார். பின்னர் கேரளாவில் வாடகைக்கு வீடு எடுத்து அவர்கள் இருவரும் தங்கியுள்ளனர். இதனையடுத்து சில நாட்களிலேயே ராஜகுமாரன் பணக்காரன் அல்ல என்றும் அவன் கட்டிட தொழிலாளி எனவும் மாணவிக்கு தெரியவந்தது. ராஜகுமாரின் நிஜ முகம் தெரிந்ததை அடுத்து அங்கிருந்து தப்பிச் செல்ல மாணவி முயன்றுள்ளார். அதனை தடுத்து நிறுத்திய ராஜகுமார் மாணவியை அடைத்து வைத்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்நிலையில்தான் போலீசார் தம்மை மீட்டதாகவும் மாணவி கூறியுள்ளார். இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜகுமாரை சிறையில் அடைத்தனர். மேலும் பள்ளி மாணவிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். ஓசூரில் சாலை மறியல் செய்து அடாவடியில் ஈடுபட்ட அமமுகவினர் செயல் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் புகழேந்தியின் பிரச்சார வாகனத்தில் மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறி அமமுகவினர் 30க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாக்கினர். நீண்ட நேரமாகியும் அமமுகவினர் மறியலை கைவிடாததால் அவதிக்குள்ளான பொதுமக்கள் அவர்களிடம் நியாயம் கேட்டுள்ளனர். அப்போது அமமுகவினர் பொதுமக்களை தாக்க முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய மாநில அரசுகள் வணிகர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய மாநில அரசுகளின் கொள்கைகளால் 80% வியாபாரிகள் தங்கள் தொழிலை விட்டு வெளியேறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், இதே நிலை நீடித்தால் கடைகளை அடைத்து தேர்தல் ஆணையத்தில் சாவிகளை ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வணிகர்கள் இது ஏறக்குறைய ஒரு 80 விழுக்காடு வியாபாரிகள் தன்னுடைய தொழிலை விட்டு வெளியேறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். குறிப்பாக தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சியினுடைய பணப்பட்டுவாடாவை தடுக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான சட்ட விதிகளை அமல்படுத்தினால் கூட இதில் முழுமையாக பாதிக்கப்படுகின்றவர்கள் வியாபாரிகள் என்பதை நேற்று தேர்தல் ஆணைய தமிழக தலைவரை சந்தித்து நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். அதே போன்ற நிலை இருக்குமேயானால் எங்களுடைய வணிகத்துறை தேர்தல் 18க்கு பிறகு ஒட்டுமொத்தமாக கடைகளை அடைத்து சாவிகளை தேர்தல் ஆணையத்திலே வழங்குகின்ற நிகழ்ச்சி ஏற்பட்டுவிடும் என்பதை நான் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செந்தூர் அருகே அதிமுக பிரச்சார கூட்டத்தில் திமுகவினர் நடத்திய தாக்குதலில் 2 காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அடைக்கலாபுரத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் பிரச்சார கூட்டத்தில் கற்களை வீசி ரகளையில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக முன்னாள் நகர செயலாளர் பெரியசாமி உட்பட 2 காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த 2 மீட்கப்பட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அந்த மீட்டிங் கரெக்டாக 7 மணிக்கு இவ்வளோ ஆரம்பித்து எல்லோரும் பேசி இருந்திருக்கும்போது 8 மணிக்கு தலைமை கழக பேச்சாளர் கருணாநிதி பேச ஆரம்பித்தார். பேசிகிட்டு இருந்தார். கரெக்டாக ஒரு 8:50க்கு போல் ஒரு கும்பல் அந்த பேச்சு அந்த பக்கத்தில் இருந்து இதாக சேரெல்லாம் தள்ளி போட்டு லேடிஸ் எல்லாம் ஓடினாங்க. என்னையை பிடிச்சி 2 கல்லை தூக்கி வீசினாங்க. கல்லை தூக்கி வீசி எங்களெல்லாம் என்னையை 2-3 ஒரு 10-12 பேர் போல் அடித்தாங்க. அதில் அடித்ததில் ஒரு சில பேர் எனக்கு தெரியும் பார்த்தா. அதனால் அதில் எனக்கு இப்போ ரொம்ப நெஞ்செலாம் வலிக்கு கழுத்தெல்லாம் பிடிச்சி நிறுத்தாங்க. பின்னாலெல்லாம் அடித்து கை காலெலாம் ஒரு மாதிரி ரொம்ப வலியாக இருக்குது. ஓசூரில் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் தேர்தல் பயிற்சிக்கு காலதாமதமாக வருவதால் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓசூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் பணி பயிற்சிக்கு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் காலதாமதமாக வருகின்றனர். இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரியிடம் ஓசூர் தேர்தல் அதிகாரி கேட்டால் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும், வேண்டுமானால் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்யுங்கள் என்று கூறி செல்போனை துண்டித்து விடுகிறார். 2 அரசு அதிகாரிகளிடையே நடைபெற்ற உரையாடல் வார்த்தைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. எலெக்ஷன் ஆர்வோ டீச்சர்ஸ் 11 மணிக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாதி பேர் வரல. வரலன்னு சொல்லுங்க. நான்
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். வரலன்னு என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? டீச்சர்ஸ் நாங்க யாருக்கிட்ட சொல்லி அட்டெண்டன்ஸ் இன்ஸ்யூர் பண்ணட்டும், நீங்களே சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நாள் எப்படி பண்ணீங்க நீங்க? இவ்வளவு நாள் சிஓ மூலமா சர்க்குலர் கொடுத்துட்டு இருந்தோம். என்ன கொடுத்துட்டு இருந்தீங்க? சர்க்குலர் நாங்க அதே சர்க்குலர் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் கிளாஸ் வரல, சர்க்குலர் கொடுத்தீங்க, டீச்சர்ஸ் வரல. இப்போ நாங்க என்ன பண்ணட்டும்? சென்னை போலீஸ் கமிஷனர் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என திமுக தரப்பில் டிஜிபி அசுதோஷ் சுக்லாவிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தேர்தல் டிஜிபி அசுதோஷ் சுக்லாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 1668 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக உள்ளதாகவும் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சென்னை காவல்துறை ஆணையர் AK விஸ்வநாதன் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகளை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக RS பாரதி தெரிவித்தார். தமிழ்நாடு பூராவிலும் 1668 இடங்கள் சென்சிட்டிவ், அதாவது பதற்றமான சூழ்நிலை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் ஒரு பட்டியலை தயாரித்து அதனை அவரிடத்திலே தந்திருக்கிறோம். சில அதிகாரிகளை மாற்றிட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம். அது இதுவரை நடைபெறவில்லை. குறிப்பாக தொடர்ந்து அந்த அதிகாரிகள், காவல்துறையிலே ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் புகார் கொடுத்திருப்பதோ ஒரு 10-12 பேர் தான். ஆக இதிலிருந்தே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். குன்னூர் அருகே காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரங்களில் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பகுதிகளிலிருந்து வெளியேறிய சில காட்டு யானைகள் இறை மற்றும் தண்ணீரை தேடி ஊருக்குள் புகுந்துள்ளன. இந்நிலையில் ஒரு குட்டியுடன் வலம் வரும் 2 காட்டு யானைகள் அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலையை லாவகமாக கடந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த காட்டு யானைகள் தனியார் தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்துள்ளன. இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் மதுராவில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது சிறுவனை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உயிருடன் மீட்டனர். உத்தரப்பிரதேசம் மதுரா மாவட்டத்தில் ஷேர்கர் என்னும் ஊரில் 100 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவனான பிரவீன் அதனுள் தவறி விழுந்தான். தகவல் அறிந்த காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்களுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ராணுவத்தினரும் இணைந்து சிறுவனை மீட்பு குழுவில் இணைந்தனர். 8 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் சிறுவனை உயிருடன் மீட்டனர். சிறுவன் நலமாக உள்ளதாகவும் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இன்றே விடுவிக்கப்படுவான் என்றும் மதுரா அரசு மருத்துவமனை அதிகாரி ஷேர் சிங் தெரிவித்துள்ளார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.